அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி பதிவினூடாக சந்திருக்கின்றோம். இலங்கையின் 10வது நாடாளுமன்றம் நாளை காலை கூட உள்ள சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் பல அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் மற்றும் பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான விடயங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி, மக்களுக்கு கிடையாது, வெளியாக இருக்கின்றன. அடுத்து மிக முக்கியமாக ஒரு முன்னாள் அமைச்சர் திடீரென போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் நாடாளுமன்றம் நாளை கூட உள்ளது என்ற அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மிக எளிமையான முறையில் இந்த பதவியேற்பு நிகழ்வை நடத்த வேண்டும் என ஆண்டகுமார திசாநாயக்கா உத்தரவிட்டுள்ளார். ஏனெனில் நாடு ஒரு சிக்கலான சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் ஆடம்பரமாகவோ தேவையற்ற மரபுகளையோ உள்ளடக்காத மிகவும் எளிமையான ஒரு நாடாளுமன்ற ஒன்று கூடலாக இது இருக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. நாடாளுமன்றத்தை கூட்டுவது தொடர்பில் பின்பற்றி வந்த சில மரபுகள் இம்முறை நீக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற குழு தலைவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக நாடாளுமன்றங்கள் கூட்டப்படும் போது கொடுக்கப்படும் நாடாளுமன்ற வளாகத்தில் இராணுவ அணிவகுப்பு இம்முறை இடம்பெறாதெனவும், அதேவேளை நவம்பர் 21 நாளைய நாடாளுமன்றத்தின் திறப்பு விழாவில் ஜெயமங்கல பாடலும் இடம்பெறாது என்ற அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது. ஆண்டகுமார திசாநாயக்கா வரவேற்கப்பட்டு காத்திருப்பு அறைக்கு அழைத்துச் செல்லப்படுவார். அங்கிருந்து அவர் கொள்கை விளக்கத்தை வெளியிடும் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அவர் உரையாற்றுவார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. வியாழன் கூட்டத்தொடரின் போது சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சரான பிமல் ரத்நாயக்க சபையின் தலைவராகவும் நலிந்த ஜெயதிச அரசாங்கத்தின் பிரதம கொறடாவாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே புதிய எதிர்பார்ப்பு, புதிய மாற்றம், புதிய நம்பிக்கைகளோடு மக்கள் புதியவர்கள் பலரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த புதிய நாடாளுமன்ற எம்பிக்கள் மக்களுக்கு என்னவாறு சேவையாற்றப் போகின்றார்கள், இவர்கள் எவ்வாறு நாடாளுமன்றத்தை மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய மன்றமாக மாற்றப் போகின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் சூழ்நிலையில் நாடாளுமன்றம் உறுப்பினர் பதவி என்பதோ அமைச்சர் பதவி என்பதோ பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கருவியோ பதவியோ கிடையாது என்பதை இம்முறை தாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி முற்படுகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் பேரில் பல கோடி மோசடி ஊழலை செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொடர்பில், அவர்களுடைய சம்பள விவகாரம் தொடர்பில் ஒரு அதிரடியான விடயம் வெளியாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இனி சம்பளம் கிடையாது. அப்படியானால் அவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு 54,000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். அப்படி என்றால் பலருக்கு ஒரு சந்தேகம் எழலாம், சம்பளம் இல்லை என்று கூறுகின்றார்கள், 54,000 கொடுப்பனவு என்றால் அது சம்பளம் தானே, அதற்கு என்ன வேறுபாடு என்று பலர் நினைப்பது புரிகின்றது. சம்பளம் என்று ஒன்று அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பதை போல அவர்களுக்கு வழங்கினால் அதற்கு ஒரு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். அதற்கான நடைமுறைகள் இருக்கின்றன. அதற்கான அலவுன்ஸ் மற்றும் ஓய்வூதிய நடைமுறைகள், சம்பள உயர்வு போன்று பல படிமுறைகள் அங்கு தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும். குறிப்பாக இந்த ஓய்வூதியம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதற்கு பெருந்தொகையான மக்களுடைய வரிப்பணம் செலவு செய்யப்படும். ஆனால் கொடுப்பனவென்று குறிப்பிட்டால் ஒரு கருத்தரங்குக்கு ஒருவர் செல்கின்றார், ஒரு கூட்டத்திற்கு செல்கின்றார், அதற்குரிய ஒரு கொடுப்பனவை போல மாதாந்த ஒரு உதவித்தொகை போல இந்த கொடுப்பனவு மட்டும் 54,000 வழங்கப்படும் என்பதால் அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீக்கப்படும் என்பதைத்தான் காட்டுகின்றது. அது எவ்வளவு தூரம் நிறைவேற்றப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அப்படியானால் இனி சம்பளம் கிடையாது. 54,000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு. ஒரு கூட்டத்தொடரில் பங்கு பெற்றினால் 2,500 ரூபாய் கொடுக்கப்படும். பாராளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத நாட்களில் விசேட குழு கூட்டங்களில் பங்கு பெற்றினால் 2,500 ரூபாய். எரிபொருள் கொடுப்பனவு சூத்திரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும். ஒருவர் தூர பிரதேசத்தில் இருந்து வந்தால் அது இத்தனை கிலோமீட்டர்கள் என பார்க்கப்பட்டு அதற்குரிய எரிபொருள் சூத்திரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும். மாடிவெல்ல பாராளுமன்ற வீட்டு தொகுதியில் அவர்களுக்கு வீடு வழங்கப்படும். அதற்காக அவர்கள் மாதாந்தம் 2,000 ரூபாய் வாடகை வழங்க வேண்டும். அதே போல் அங்கு இருக்கக்கூடிய மின்சாரம், நீர்க்கட்டண செலவுகளை பாராளுமன்ற உறுப்பினர்களை செலுத்த வேண்டும் என்ற ஒரு அதிரடியான அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் இந்த மாதிவல நாடாளுமன்ற உறுப்பினர் குடியிருப்புகளில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விட்டு சென்ற பின்னரும் லட்சக்கணக்கான ரூபாய்களுக்குரிய நீர்க்கட்டணங்கள், மின்சார கட்டணங்கள் செலுத்தப்படாமல் மின்சார சபையும்
நீர்வளங்கள் சபையும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை எதிர்நோக்கி இருந்தார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக அந்த எம்பிக்களுக்கு கோரிக்கை விடுத்திருந்தும் அந்த கட்டணங்கள் கொடுக்கப்படாத ஒரு நிலைமையை பார்த்திருந்தோம். ஆனால் தற்பொழுது இந்த மின்சார கட்டணம், நீர் கட்டணம் அனைத்தும் அவர்களே செலுத்த வேண்டும் என்ற ஒரு அதிரடியான அறிவிப்பும் தற்போது வெளியாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அதே போல புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதை நேரடியாக அறிவிக்க முடியும், அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்ற அறிவிப்பும் தேசிய மக்கள் சக்தியினால் தற்போது விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து புதிய நாடாளுமன்ற அமர்வில் நாளை பங்கு பெற்ற இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காலை 9 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு நாளைய தினம் முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் அறிவித்தல் ஒன்றை விடுத்த நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர மேற்கூறப்பட்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை தேர்வு செய்யும் பொதுத் தேர்தல் 14ஆம் தேதி நடைபெற்ற சூழ்நிலையில் நாளைய தினம் நாடாளுமன்றம் கூடுகின்றது. இந்த உறுப்பினர்களுக்கான அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து தேர்தல் ஆணையாளர் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார். அரசியல் கட்சிகளுக்குள் நடக்கும் ஒழுக்கக்கேடான நடத்தைகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு பொறுப்பேற்காது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீசமன் ரத்நாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியிலும் சரி, தேசிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லக்கூடிய ரணில் தலைமையிலான அணியிலும் சரி, தேசிய பட்டியலை யாருக்கு கொடுப்பது என்பது தொடர்பான வாத பிரதிவாதங்கள், மிக கடுமையான ஒரு உட்கட்சி மோதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி தெளிவாக தங்களுடைய உறுப்பினர்கள் தேசிய பட்டியலூடாக செல்வர்கள் யார் என்பதை உடனடியாக அறிவித்து விட்டார்கள். ஆனால் இவர்களுக்குள் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளும் ஜனநாயக தேசிய முன்னணிக்குள்ளும் பல்வேறுபட்ட கட்சிகளுக்குள்ளும் இன்னமும் இழுபறி நீடித்து வருகின்றது. ரவி கருணாநாயக்காவுக்கு தேசிய பட்டியல் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் அவருக்கு அளிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியில் முடிவை அறிவித்த பின்னர் கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டதான செய்திகள் வெளியாக இருந்தன. இது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவிடம் கேட்கப்பட்ட போதுதான் கட்சிக்குள் ஏற்படும் உட்பூசல்கள், ஒழுக்கக்கேடான விடயங்கள் தொடர்பில் கட்சியின் செயலாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட பெயரை வெளியிடுவது மட்டுமே எங்களுடைய பொறுப்பு. கட்சியின் உட்பிரச்சனைகள், ஒழுக்கக்கேடுகளை அவர்களே விசாரணை செய்ய வேண்டும். எனவே அவர்கள் ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதில் கூட ஒரு தீர்க்கமான முடிவை ஒரு ஒழுக்கமாக எடுக்க முடியாதவர்கள் நாட்டுக்கு எவ்வாறு சேவையாற்றுவார்கள் என தேர்தல் ஆணையாளரும் தன்னுடைய பங்குக்கு அவர்கள் குறித்து ஒரு கருத்துக்களை தற்போது வெளியிட்டிருக்கின்றார் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தேசிய பட்டியல் ஊடான எம்பிக்கள் யார் தேர்வு செய்யப்பட போகின்றார்கள் என்ற குழப்பம் இன்னமும் அவர்களுக்கு நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. அடுத்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாக இருக்கின்றார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 தொலைக்காட்சி தயாரித்த விசேட செவியொன்றில் பிள்ளையான் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலம் மற்றும் அது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் வழங்குவதற்கு வருகை தருமாறு குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்திருந்தது. சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தாரிக்கும் தொடர்புகள் இருந்ததாக ஏற்கனவே செய்திகள் வெளியாக இருந்தன. சேனல் 4 ஆவணத்திலும் அது கூறப்பட்டது. இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் அழைக்கப்பட்டார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே பிள்ளையான் இந்த தாக்குதல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் பல்வேறுபட்ட சம்பவங்களில் எவ்வளவு தூரம் தொடர்பட்டிருக்கின்றார் என்பதை நிச்சயமாக சிஐடி விசாரணையின் பின்னர் அறிந்து கொள்ள முடியும் என்பது இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து தென்கிழக்கு கடலில் தாளமுக்கம் ஏற்பட்டிருப்பதால் வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு மழை புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் 23ஆம் தேதியன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எதிர்நிலை உள்ளதாக இலங்கை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் 2 நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலுப்பெறும் வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பு மேலும் தீவிரமடைந்து இலங்கையின் கிழக்கு கடற்கரை கரையில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் செயற்படும் கடற்படையினர் மற்றும் கடற்தொழிலாளர்கள், குறிப்பாக கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் வசிக்கும் பொதுமக்கள், மீனவர்கள் இது தொடர்பில் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை அங்கே வெளியாக இருக்கின்றது. அடுத்து மன்னாரில் உயிரிழந்த தாய் சேய் விவகாரம் மீண்டும் பெரிய துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் மற்றும் சேயின் சடலங்கள் மேலதிக பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு இரவோடு இரவாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான இளம்தாய் வேணுஜா என அழைக்கப்படும் ஜெகன் ராஜஸ்ரீ என்ற பெண் நீண்ட காலமாக குழந்தை பெயரில்லாத நிலையில் அவர்
பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் துயரகரமாக உயிரிழந்திருக்கின்றார். சிகிச்சையின் போது தாயும் சேயும் மரணமடைந்துள்ளார்கள் என்றும் அவர்களின் உடைய மரணத்திற்கு வைத்தியசாலையினுடைய அசமந்த போக்கு காரணம் என தெரிவித்து பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதன் பின்னர் அந்த போராட்டத்தை போலீசார் அழைக்கப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் சுகாதார அமைச்சு இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளை தற்போது ஆரம்பித்துள்ளதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதன் முதல் கட்டமாக சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மன்னார் நீதிவான் இறந்த தாய் மற்றும் சேயின் சடலங்களை மேலதிக விசாரணைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டதை அடுத்து ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் தாய் சேயினுடைய உடலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. சுகாதார அமைச்சும் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக நலிந்த ஜேதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த மரணத்திற்கு காரணம் யார் என்பது தொடர்பான விடயங்கள் விரைவில் வெளியாகலாம் என்ற அறிவிப்புகளும் வெளியாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த தாய் சேய் மரணம் மிக மிக அவதானத்துடன் கையாளப்படக்கூடிய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதையும் இங்கே மக்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அடுத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பான தகவல் வெளியாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பல உறுப்பினர்கள் ஆதரவு அளித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள ஒரு குழு ரணில் விக்ரமசிங்காவின் எதிர்க்கட்சி தலைமையின் கீழ் செயற்பட தீர்மானித்துள்ளது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அத்தோடு பொதுத் தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற தேசிய பட்டியல் ஆசனத்தினூடாக நாடாளுமன்றத்திற்கு ரணில் பிரவேசிக்க உள்ளதாகவும் ஐதேகவினுடைய உட்கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் நியமிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் பதவி விலகும் சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்துக்கு வரலாம் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அதிகளவான உறுப்பினர்கள் ஆதரவளிக்கும் பட்சத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளது என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து முன்னாள் அமைச்சர் கரின் பெர்னாண்டோ நேற்று பதுளை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அமைதி தேர்தல் காலத்தின் போது பதுளை நகரில் இடம்பெற்ற சட்டவிரோத பேரணி தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த 11ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர்கள் குழுவுடன் இணைந்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பட்டாசு கொளுத்தி கொண்டிருந்த வேளையில் பதுளை போலீசார் அவர்களை அங்கிருந்து கலைத்துள்ளார்கள். ஆனால் கரின் பெர்னாண்டோ அங்கு போலீஸ் அதிகாரிகளுடன் வாக்குவாதப்பட்டதுடன் தன்னுடைய டி-ஷர்ட்டையும் கலட்டி அவர் குழப்பம் ஏற்படுத்தியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் கரின் பெர்னாண்டோவிடம் இந்த விடயம் தொடர்பாக வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவரை கைது செய்திருப்பதாக பதுளை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து கண்டி டெல்டனிய தன்னலந்த பகுதியில் இன்று காலை வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்த துயரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் 16 வயதுடைய மாணவன் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்மேடு சரிந்ததில் வீடு முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது. கண்டி அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மண்மேட்டை அகற்றும் பணியை தற்போது ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல களுத்துறை, ரத்தினபுரி, கேகாலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மாலை வரை தொடர்ந்தும் மண்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்றைய நாளில் இலங்கையில் வெளியான மிக முக்கியமான செய்தி பிரிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கையில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு. வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.